ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் நிலையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நபிமொழி என்னவென்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ഖൈറുൽ கலாமி கலாமுல்லாஹ், வாசகங்கள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வாசகமாகும். வாசகங்கள் சிறந்தது அல்லாஹ்வுடைய வாசகமாகும். ഖൈറുல் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நடைமுறைகளில் சிறந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாகும் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்தில் நாம் உயர்ந்த வாசகங்களை, தத்துவங்களை நாம் நிறைய பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் விட உயர்ந்த தத்துவமான வார்த்தை என்பது வார்த்தை தான், அல்லாஹ்வுடைய கலாம், அதாவது குர்ஆன். ஏனெனில் குர்ஆனை விட சிறந்தது எதுவும் இல்லை. ஏனெனில் இந்த உலகத்திலே எத்தனை பெரிய அறிஞர்கள் எவ்வளவு பெரிய கருத்துக்களை சொன்னாலும் கூட அவர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற அறிவு அல்லாஹ் கொடுத்தது. ஆனால் இவர்களை விட அல்லாஹ் சிறந்தவர். செல்வத்தில கூட நான் செய்தி வழிக்க பிள்ளைகளுக்கு ஒருவர் எழுதியிருந்தார், உங்களுடைய பெற்றோரிடத்திலே நீங்கள் கிபுராக தெனாவட்டாக நீங்கள் பேசாதீர்கள், ஏனெனில் உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தவர்களே அவர்கள்தான் என்பதாக அவர் எழுதியிருந்தார். இந்த உலகத்திலே எப்படி பிள்ளைகளை விட பெற்றோர்கள் அறிவுடையவர்களாக இருக்கிறார்களோ, அதுபோன்று அதிகாரிகளை விட அல்லாஹ் தஆலா அறிவாற்றல் படைத்தோம். அதனால் இந்த உலகத்திலே எத்தனை தத்துவங்கள் இருந்தாலும் கூட, எத்தனை வாசகங்கள் இருந்தாலும் கூட, அதை விட அல்லாஹ்வுடைய வாசகம் சிறந்தது. இது நாம் ஈமான் கொண்டதற்காக வேண்டி நாம் சொல்லவில்லை. மாறாக குர்ஆனை நாம் படித்து பார்த்தால் அந்த வாசகங்களும் அந்த தத்துவங்களும் அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். இலக்கண அமைப்பாக இருக்கலாம், கடந்த காலத்தினுடைய செய்தியாக இருக்கலாம், நிகழ்காலத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கலாம், வருங்காலத்தினுடைய உபதேசமாக இருக்கலாம். இதுதான் குர்ஆனிலே இருக்கிறது. ஒன்றுமல்ல, உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல வேண்டும் என்றால், நீ அந்த 15வது சூரத்து பனு இஸ்ராயீல் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வசனத்திலையுமே அல்லாஹ் தஆலா சிகித்தாக ஒரு உயர்ந்த உபதேசங்களை சொல்லிக்கொண்டே வருவார். சூரத்து ஹுஜராத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதிலே ஒரு உயர்ந்த உபதேசங்கள், உங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்க வேண்டும், நடவடிக்கை எடுப்பு எப்படி இருக்க வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எல்லாம் எதை சொல்லப்படுகிறது. அந்த உலகத்திலே சிறந்த தத்துவம் என்பது, சிறந்த வாசகம் என்பது அல்லாஹ்வுடைய வாசகம். அதனால என்ன செய்யணும், இரண்டோரும் குர்ஆனுடைய தத்துவங்களை, குர்ஆனுடைய வாசகங்களை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு செய்தி. இரண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க, ഖൈറുൽ ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்திலே சிறந்த நடைமுறை என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைதான். ஏனெனில் இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டியவர்கள் என்பதாக யாரும் இருக்க முடியாது.
உலகத்துல சிலர்கள் சில விஷயத்திலே உயர்வாக இருக்கலாம், சில விஷயத்திலே தோற்று போயிருக்கலாம். வெளியிலே உயர்ந்த உபதேசங்களை சொல்லக்கூடியவர்கள், உயர்ந்த வழிகாட்டியாக திகழக்கூடியவர்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையை தோற்று போகிறார். குடும்ப வாழ்க்கையை உயர்வா இருக்கவங்க வெளி வாழ்க்கையில தோற்று போகிறார். சில பேர் பழகுறதுக்கு நல்லா இருக்காங்க, கொடுக்கல் வாங்கல நேர்மையாக இல்லை. இந்த உலகத்திலே ஒரு எல்லா விஷயத்திலுமே வழிகாட்டி என்பதாக யாரையும் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் 100 என்ற மனிதர்களை தேர்வு செய்த மைக்கேல் ஹார்ட், அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் முன்னுரிமை கொடுத்தால், முதலுரிமை கொடுத்தார். இடத்துல கேட்கப்பட்டது, நீ ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறீங்க, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்தீர்களா? எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டினவன் அவர் தான். இல்லற வாழ்க்கைக்கும் சரி, துறவு வாழ்க்கைக்கும் அவர் வழிகாட்டி, அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வழிகாட்டி, உலகத்தினுடைய எல்லா குறைகளுக்கும் வழிகாட்டியாக இருந்தவர் அவர்தான். அதனால நான் என்ன செஞ்ச, அவனை முன்னிலைப்படுத்த. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி சொல்றாருன்னா, அவங்க திருமண வாழ்க்கை பண்ணல, வரக்கூடிய காலத்தில் வருவாங்க இருக்கு. பெருமானார் சொல்லுவாங்க, 33 வயசுல உயர்த்தப்பட்டார், மீண்டும் இந்த உலகத்திலே 7 ஆண்டு காலங்கள் வாழ்வார், நிக்காசி வருவாங்க சொல்லப்படுகிறது. இப்போது அவர்கள் முன்னுரிமை கொடுக்க முடியாது. இந்த உலகத்திலே எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது உலகம் சார்ந்த விஷயத்திலே மட்டுமல்ல, குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா அப்படித்தான் கொடுக்கிறார். உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூறுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கூறுகிற நேரத்தில் சொல்வார், இல்லா கௌல இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு வார்த்தையை தவிர, என்ன வார்த்தை? தன்னுடைய தந்தைக்காக அவர்கள் பாவ மன்னிப்பு தெரிவித்தார்களே, அந்த வார்த்தையை தவிர அல்லாஹ் தஆலா சொல்வார். ஒரு காபிரான தந்தைக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தெரிந்தார், அவர் தேடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அவர்கள் தௌபா செய்தார்கள். அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட நிறைய ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயத்துக்கு முன்மாதிரி இருந்தால் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். ஆனால் 100% எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை யார் தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார்களோ, அதை கடைபிடித்தார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் ஜெயித்தார்கள். வரலாற்றில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவராக இருந்த நேரத்தில் அவர் என்ன செய்றாங்க, வருடத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய மக்காவுடைய திருவிழாவுக்கு நண்பர்கள் கூட்டு போயிட்டாங்க. திருவிழாவுக்கு போனவங்க பொதுவாக நபிமார்களை எல்லாம் குத்தா பாவங்களை விட்டு பாதுகாப்பான். அப்ப போனவங்க தூங்கிட்டாங்க. நண்பர்கள் என்ன செஞ்சாங்க, காலையில திருவிழா முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதை அதை அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. வர காலையில அந்த இடத்துக்கு அபூதாபி யதார்த்தமாக வருகின்றார். வந்த பார்த்தா அபூதாபியார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை. வந்த பார்த்தா தன்னுடைய சகோதரருடைய மகன் தூக்கிட்டு இருக்காரு தெரிஞ்சு அவங்கள பெருமானாரை எழுப்பி என்ன செஞ்சா, தூக்கி தன்னுடைய ஒட்டகத்தினுடைய பின்னால் வைத்தார். பின்னால வச்சு என்ன செய்யலாம், ஒட்டகத்துல தனக்கு பின்னால் வைத்தார். பின்னால வச்சு என்ன செய்யலாம், ஒட்டகத்துல தனக்கு பின்னால வச்சுட்டு அந்த ஒட்டகைய என்ன செய்யலாம், கிளப்பலாம். ஆனா அந்த ஒட்டகை செல்லவில்லை. முயற்சி பண்ணா போகல. அந்த குழந்தையை தூக்கி முன்னால வைக்கிறான், அந்த சிறுவரை தூக்கி முன்னால வைக்கிறான். சொல்ல அந்த ஒட்டகம் கிளம்ப ஆரம்பிச்சு. இத வரலாற்று எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியா வந்ததற்கு பிறகு மட்டுமல்ல, அவர்கள் நபியா வருவதற்கு முன்னாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைப்படுத்தக்கூடியவர்களால் இந்த உலகத்திலே முன்னேற முடியும். அரபிகளோடு பேசும்போது வரலாறு சொல்றாங்க. சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து சாதாரணமானது அல்ல. பெருமானாருக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அபாரமான ஒரு பரக்கத்தை கொடுத்திருந்தார் என்றால், அவர்கள் நபியாக வருவதற்கு முன்னால் அவர்களை முன்னிலைப்படுத்தியதன் காரணமாகத்தான் ஒட்டகை சென்றது. அதனால எந்த மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களோ, அவருடைய சுன்னத்துக்கு முன்னுரிமை கொடுத்தார்களோ, அவர்கள்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும், ஜெயித்தார்கள். நம்முடைய முன்னோர் ஜெயித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை தெரிஞ்சாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களுக்கும் சொன்னாங்க. இவ உலகத்துல எந்த மதத்திலுமே எப்படி சாப்பிடணும்னு சொல்லப்பட்டிருக்கா இல்ல. ஆனால் சாப்பாட்டுடைய ஒழுக்கங்கள் 14 ஒழுக்கங்களை பெருமானார் கற்றுக் கொடுத்தார். இது சுன்னத்தான வழிமுறைகளை பார்த்தீங்களா தீனியாக்களுடைய கிதாபுகள் எல்லாம் எழுதுறாங்க. சாப்பிடுகிற நேரத்திலே ஒரு முஸ்லீம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கடைபிடிக்க கூடாத விஷயங்கள் என்ன, 14 சுன்னத்துகள் சொல்லப்படுகின்றது. ஒரு தூங்க போறாரு, தூங்குற நேரத்தில் அவர் கடைபிடிக்க வேண்டிய 11 சுன்னத்துக்கள் இருக்கின்றது. தூங்கி எழுந்த உடனே அவர் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கின்றது. அவர் கழிவறைக்கு செல்கிற நேரத்திலே கடைபிடிக்க வேண்டிய 11 சுன்னத்துக்கள் இருக்கின்றது. உலகத்தில இப்படி எல்லா விஷயத்தையும் கற்றுத்தந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கழிவறையுடைய ஒழுக்கங்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபி என்ன செஞ்சாரு, சஹாபி வந்து வெளில போறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, காஃபிர்கள் கேலி பண்றாங்க. அப்படி கேலி பண்ணுகிற நேரத்திலே இன்னும் உங்களுடைய தூதர், உங்களுடைய இறை தூதர் இப்படி இருக்காரு, இதேதான் சொல்றாரு, கழிவறையுடைய ஒழுக்கம் சொல்லுகிறார் என்பதாக அவர் கேட்பதாக பேசுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சல்மான் ஃபாரிஸி செய்தியை சொல்றாங்க. அப்போது பெருமானார் சொன்னாங்க, இன்னமா அன மிஸ்லுக்கும் மிஸ்லுல் அபு, நிச்சயமாக நான் உங்களுக்கு தந்தையை போன்றவன். தந்தை எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கிறாரோ அப்படி நான் கற்றுக் கொடுக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, நீங்கள் மனம் விதைக்க நேரத்திலே கிபிலாவை முன்னோக்காய் பின்னோக்காய் இருந்தாக சொன்னார். இந்த உலகத்திலே எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை செயல்படுத்திய காரணத்தினால் சஹாபாக்கள் உயர்ந்து வந்தார்கள். அதாவது சஹாபாக்கள் அந்த சுன்னத்தான விஷயத்தை கடைபிடிப்பதை எப்போது காம்பன்சேஷன் பண்ண மாட்டாங்க, சமரசம் செய்ய மாட்டாங்க. எந்த விஷயத்திலே வரலாற்று நிறைய செய்திகள். அந்த காலத்துல ரோம் நாடு என்பது வல்லரசு நாடு. இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா மாதிரி ரோம் பாரஸ் இது வல்லரசு நாடு. ரோம் நாட்டுக்கு ஹுதைஃபத்துல் யமான் என்ற சஹாபி செய்யறாங்க போறாங்க. அந்த அரண்மனைக்கு எது செய்யறாங்க, அரசை சந்திப்பதற்காக செல்கிறார். அப்படி செல்கிற நேரத்தில் அவருக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, விருந்து வைக்கப்படுகிறது. அரசர் முன்னாள் அரண்மனையில் சாப்பிடுறாரு. அரண்மனையில வந்து என்ன செய்யறாங்க, அரசர் முன்னால் உட்கார்ந்துட்டாரு. என்ன செய்யறாங்க, இவங்க சாப்பிடுறாங்க. சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு ரொட்டி துண்டு கீழே விழுகிறது, எடுத்து சாப்பிடுறாங்க. அதை எடுத்து சாப்பிடும் போது பக்கத்துல இருந்தவர் சொன்னார், இந்த அரண்மனை பணியாளர் சொன்னார், நீங்க இப்பெல்லாம் வந்து கீழே உள்ள எடுத்து சாப்பிடாதீங்க, இதெல்லாம் கேவலம், உங்க அரசு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ என்ன சொன்னாங்க, இந்த அறிவற்றவர்களுக்காக வேண்டி என்னுடைய நேசருடைய சுண்ணத்தை விடுவதா என்பதாக கேட்டார். என்னுடைய நேசருடைய சுண்ணத்தை விடுவதான்னு கேட்டார். அப்படின்னா அவர் என்ன செய்யறாரு, ஒரு வல்லரசு நாட்டினுடைய அரசருக்கு முன்னால் வந்து அவருடைய அரண்மனையில இருக்காங்க, கீழே உள்ள எடுத்து சாப்பிட்டாங்க, அது கேவலமாக நினைக்கல, அந்த விட முடியாதுன்னா. இன்னைக்கு நம்ம எத்தனை மக்கள் அந்த சுண்ணத்தை நம்ம வந்து என்ன செய்யலாம், பாவம் பண்றோம். யோசிச்சு பாருங்க, திருமணங்கள்ல போயிட்டோம்னா அது உணவு எவ்வளவு வீணடிக்கப்படுகிறது. அதாவது ஒரு போட்டோ அந்த சமீபத்தில் ஒருத்தர் போட்டார், திருமண விழாக்களிலே எடுக்கப்படாத ஒரு புகைப்படம் என்றாவது என்ன செஞ்சா, சாப்பாட்டுடைய அந்த கீழே சாப்பாட்டுடைய அந்த வேஸ்ட் போற இடத்துல ஒரு போட்டோ எடுத்து போட்டார். அவ்வளவு உணவு வீணடிக்கப்படுகிறது. இந்தியாவிலே மட்டுமே முஸ்லீம்கள் வந்து என்ன செய்யறாங்க, ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் என்ன செய்யறாங்க, திருமணத்தின் பேராக வீணடிக்கிறாங்க. இஸ்ராஃபீல் வரையும் பண்றாங்க. அவசிய செலவு இல்ல, அதுல வீணான செலவுகள் நிர்வாக பார்க்கும் போல இந்தியாவில விட்டு ஒரு வருஷத்துல 500 கோடி ரூபாய் என்ன செய்யறாங்க, வீண் வரையும் செய்யறாங்க. சரியா? அதே சஹாபாக்கள் வந்து பெருமானாருடைய ஒவ்வொரு சுண்ணத்தையும் எந்த கட்டத்திலையும் விட்டுற மாட்டான். ஒரே ஒரு வரலாறு, பெருமானார் செய்யறாங்க, உம்ரா செய்யறதுக்காக போறாங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியாங்கிற இடத்துல தடுக்கப்படுகிறார்கள். பேச்சுவார்த்தைக்காக வரச்சுடுறாங்க. அவசரம் உஸ்மானிய கனியத்தை வரச்சு வராங்க. அவர் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரோ அவர் வரச்சு என்பதாக என்ன செய்யறாங்க, போறாங்க. நீண்ட வரலாறு. அப்படி என்ன செய்யறாங்க, மக்காவுடைய நண்பருடைய வீட்டுல தங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் நேரம் இடம்லாம் முடிவுபட்டு அந்த மக்காவின் தலைவர் உட்கார்ந்துட்டாங்க. பேச்சுவார்த்தை போறாங்க. போகிற நேரத்திலே தன்னுடைய கீழாடையை கரண்டைக்கு மேலே என்ன செய்யறாங்க, தூக்கி கட்டிக்கிட்டு போறாங்க. அதான் அந்த நண்பர் சொன்னாரு, நீங்க இந்த மாதிரி கைலி உடுத்திட்டு வர்றதா உங்க கேவலமா நினைப்பாங்க, கேவலமா நினைப்பாங்க. அதனால கையில கொஞ்சம் கீழே இறங்கி கட்டினு வாங்க.
அப்பதான் உஸ்மானே கனி சொன்னாங்க, எங்களுடைய தலைவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழாடை கரண்டிக்கு மேலாக கட்டுமாறு சொல்லியிருக்கிறார். அதற்கு ஒருபோதும் நான் மாற்றம் செய்ய மாட்டேன். அப்படி அந்த சுன்னத்துக்கு மாற்றம் செய்து என்னுடைய பெருமானாருடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்தால் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அப்பதான் அவங்க பேச்சுவார்த்தை ஈடுபடுவாங்கன்னா, நான் பேச்சுவார்த்தைக்கு வரல சொன்னாங்க. சொன்ன அந்த நண்பர சபா இல்லைங்க கூப்பிட்டு போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வராங்கன்னா, அந்த காலத்திலே சஹாபாக்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்துகளை அறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்த ஆர்வத்தினால் தான் வெற்றி அடைந்தார்கள். வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் பெருமானாரை கடைபிடித்து இரு உலக வாழ்க்கையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு அல்லாஹ் தஆலா நல்ல புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹு வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பியல் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.